1.3 inches அகலம் வந்து 1.3 inches. நமக்கு இதோட லென்த் வந்து 57 inches வேணும் ஹேண்டிலுக்கு. இதை கட் பண்ணி மடிச்சு தைச்சிருவோம். inches ஹேண்டில் வந்து 59 inches இருக்கு. இப்போ 8 inches 9.5 ரெண்டு பீஸ் லைனிங் கேன்வாஸ். Two inches. ஜிப்போட மேல் பகுதி அதில் சென்டர் பாயிண்ட்ல இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி வச்சு இப்படி தச்சிருவோம். தச்சிட்டோம். இப்போ இப்படி ஒரு அமுக்கடி தையல் தைச்சிருவோம். இப்போ அமுக்கடி தையல் சேர்த்துட்டோம், போட்டோம். இப்போ இந்த போர்ஷனை இப்படி வச்சு தைச்சிருவோம். தைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தைச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு அமுக்கடி தையல் போட்டுருவோம். தைச்சிட்டோம். தச்சிருவோம். இப்போ .7 inches 0.7 ஹேண்டில் இப்படி வரணும். இப்படி கீழ் நோக்கி வரணும். இந்த இடத்துல இப்படி தச்சுங்க. அதே மாதிரி இந்த கார்னர் இப்படி தைக்கணும். இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ ஜிப்போட நல்ல பக்கத்து மேலே இதை வச்சு இப்படி தச்சிட்டோம். இப்போ இப்படி இங்கே அமுக்கடி தையல் போட போகிறப்ப இப்போ இங்கே அமுக்கடி தையல் போட்டோம் இல்லையா? இப்போ இந்த போர்ஷன் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஹேண்டில் இந்த மாதிரி இந்த பக்கம் தள்ளி விட்டு இதோட ஹேண்டில சேர்த்து தச்சிடணும். ஜிப்போட தையல் போட்டணும். நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு அமுக்கடி தையல் போட்டுருவோம். இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா? இதை வந்து இப்படி வச்சு இப்படி சேர்த்து அமுக்கடி தையல் போட்டுறாதீங்க. ஹேண்டிலை வந்து இப்படி மேல் பக்கமாக தூக்கி விட்டு இந்த இடத்துல இப்படி அமுக்கடி தையல் போடணும். இப்போ தச்சிட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்கு. இப்போ கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த 3 பக்கமும் இப்போ தச்சிருவோம். எல்லா பக்கமும் தச்சிட்டோம்.